பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை அவர்களும் வளர்மதி அவர்கள் சமூக ஆர்வலரா இருக்கக்கூடிய அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்ட அந்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பேசு பொருளாகி இருக்கு. என்னன்னா ரொம்ப அவங்களை அடித்து இழுத்து வரப்பட்டு அவங்க ரொம்ப கொடூரமான முறையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. மீத்தேன் பிரச்சனைக்காகவும் போராடி அரெஸ்ட் ஆகி ரொம்ப நாள் உள்ள இருந்து சண்டை போட்டு வந்தவங்க அவங்க தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இந்த பிரச்சனையில அப்ப இவங்க கேக்குறாங்க எதுக்கு, அவங்க ஆதரவு தெரிவிச்சவங்க அவ்வளவுதான், போராடினவங்க நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்க, இவங்களை அதுக்கு இத்தனை பேர் எதுக்கு ஒரு ஆளை தூக்குறீங்கன்னு இவங்களையும் சேர்த்து அடிச்சு வண்டியை தூக்கி போட்டு, அதாவது நான் சொன்ன சட்டத்தை மிக மோசமாக அபியூஸ் பண்றவங்க. எதற்காக அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணணும் சார்? அதான் 2 விஷயங்கள் தான். வளர்மதியோட விஷயம் தான் மெயின். ஏன்னா வளர்மதி தொடர்ச்சியா இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. அரசு கடுமையா விமர்சிக்கிறாங்க. இந்த அரசு எவ்வளவு கேவலமா நடந்துக்குது அப்படின்னு. இந்த கவினை கொலை பண்ணானே, அவனை கொலை பண்ணும்போது போய் பிடிச்ச மாதிரி அவங்களை அப்படியே பிடிச்சு உள்ள தூக்கி போட்டு வண்டியில கொண்டு போகும்போதே அடிச்சிருக்கு. இல்ல, அந்த கவினை கொலை பண்ண சுர்ஜித்தை கூட நியாயமான முறையில ஒரு டீசெண்டா தான் கூட்டு போறாங்க. ஆனா நியாயத்தை கேட்டு போராடிய இந்த மக்களை கொண்டு போன விதம் தான் இங்க வருத்தம் அளிக்க விஷயம். அப்ப சைட்ல ஒருத்தர் போகும்போது மேல இருந்து ஜன்னலை திறந்து அவங்க கதறாங்க, தொலைங்க பாருங்க எங்களை இப்படி எல்லாம் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அதை பார்த்து அவர் அழுதுட்டாரு. அவர் செல்வான்னு சொல்லி சிபிஎம்மோட அந்த பகுதி செயலாளர் அவர் கேட்கிறாரு, ஏன் காவல்துறை நேம்போடே இல்லாத ஒரு காரை எடுத்து ஓட்டிட்டு போறாங்க. இந்த கார்ல அவங்களை ஏத்திக்கிட்டு அவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, உடம்பு நீங்க அடிச்சல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாம யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறைப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மையத்தை சார்ந்த தோழர் விவேக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்றைய தினம் நடந்த அந்த கைது நடவடிக்கையில பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை அவர்களும் வளர்மதி அவர்கள் சமூக ஆர்வலரா இருக்கக்கூடிய அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்ட அந்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பேசு பொருளாகி இருக்கு. என்னன்னா ரொம்ப அவங்களை அடித்து இழுத்து வரப்பட்டு அவங்க ரொம்ப கொடூரமான முறையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டா அந்த ஒரு கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் நான் முதலே சொன்னேன், இந்த அரசு காவல்துறை யதார்த்தத்துல சட்டத்தை காப்பதாக இல்லை. அதுல குறிப்பா மக்களோட உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை துச்சமா மதிச்சு மிக கொடூரமான ஒரு கூலிப்படையை போல அது செயல்படுது. அப்ப இவங்க விஷயத்த கூட எடுத்துப்போம். இவங்க 2 பேரும் அதாவது வளர்மதின்றவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவங்க தொடர்ந்து பல விஷயங்கள்ல முன்னாடி அந்த மீத்தேன் பிரச்சனைக்காகவும் போராடி அரெஸ்ட் ஆகி ரொம்ப நாள் உள்ள இருந்து சண்டை போட்டு வந்தவங்க அவங்க தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இந்த பிரச்சனையில மாணவர்கள் சட்டக்கல்லூரி முடிச்சவங்க பதிவு பண்றதுக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களோட மாணவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க உட்கார்ந்து அவங்க தொடர்ந்து டெய்லி போய் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல தொடர்ச்சியா அவங்க இது திமுக அரசை பத்தியும் முதலமைச்சரை பத்தியும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இவங்க நிலவுமொழி செந்தாமரை அப்படின்னு சொல்றவங்க, ஆர்த்தி அவங்களுடைய பேரு, அவங்க ஒரு மனித உரிமை அமைப்புல இருக்கிறாங்க. அவங்களும் இந்த போராட்டத்தை பொதுவாக ஆதரிக்கிறாங்க. ஆனா அவங்க பெருசா போய் கலந்துக்கிட்டு அங்க இது பண்ணாங்களான்றது வேற விஷயம். அப்ப அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, முதல்ல இருந்தே வளர்மதியை அரெஸ்ட் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. அப்ப வழக்குரைஞர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா இருக்கும்போது சண்டை போட்டு அவங்கள இது பண்ணி விடுறாங்க. கடைசியில் அவங்க திருவான்மியூர்ல அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் மண்டபத்தில் வைக்கிற இடத்துல அவங்கள திரும்ப ஒரு 20 பேர் சுத்து போடுறாங்க. அப்ப இதை அந்த சமயத்தில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்ற வழக்குரைஞர்கள் இல்லை. அப்ப இவங்க கேட்குறாங்க எதுக்கு, அவங்க ஆதரவு தெரிவிச்சவங்க அவ்வளவுதான், போராடினவங்களே நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்க, இவங்களை அதுக்கு இத்தனை பேர் எதுக்கு ஒரு ஆளை தூக்குறீங்கன்னு இவங்களையும் சேர்த்து அடிச்சு வண்டியை தூக்கி போட்டு, அதாவது நான் சொன்ன சட்டத்தை மிக மோசமாக அபியூஸ் பண்றவங்க, துஷ்பிரயோகம் பண்றவங்கன்னா போலீஸ் தான். எதற்காக அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணணும் சார்? அதான் 2 விஷயங்கள் தான். வளர்மதியோட விஷயம் தான் மெயின். ஏன்னா வளர்மதி தொடர்ச்சியா இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. அரசு கடுமையா விமர்சிக்கிறாங்க. இந்த அரசு எவ்வளவு கேவலமா நடந்துக்குது அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளரா மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறதுனால அந்த வீடியோ இதெல்லாம் பரவலா எல்லாத்துக்கிட்டே போகுது.
இவங்களும் கூட வந்து இவங்க அமைப்பு சார்பாக துண்டறிக்கைகள்லாம் போட்டு அதை ஆதரிக்கிறாங்க. அப்போ அவங்கள கைது செய்யும் போது இவங்க அதை வந்து தடுத்தாங்கன்றது அது இவங்க மேல இருக்கிற பயங்கரமான கோபம். 2 பேருமே கூட இந்த போராட்டத்துக்கு, ஏன்னா இவங்க யாரும் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்களா இல்லை. அப்போ திமுக செய்யக்கூடிய தவறுகளை பேசுறாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஒருத்தரை கைது பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நீங்க என்னத்துக்கு கைது பண்றேன்னு சொல்லணும். 2வது அவங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லணும். 3வது பெண்களை கைது செய்யும் போது அவங்கள கௌரவமா நடத்தணும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து தேவையான மருத்துவ உதவிகள், அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் நீங்க வந்து செய்யணும். இவங்க தொடக்கமே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து ஏதோ பெரிய இதை கொலை பண்ண, இந்த கவினை கொலை பண்ணானே அவனை கொலை பண்ணும்போது போய் பிடிச்ச மாதிரி அவங்கள அப்படியே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு வண்டியில கொண்டு போகும்போதே அடிச்சிருக்காங்க. இல்ல அந்த கவினை கொலை பண்ண சுர்ஜித்தை கூட நியாயமான முறையில ஒரு டீசெண்டா தான் கூட்டு போறாங்க. ஆனா நியாயத்தை கேட்டு போராடிய இந்த மக்களை கொண்டு போன விதம் தான் இங்க வருது. நான் அவரை கூட மோசமா நடத்தணும்னு சொல்லலாம், அந்த சுர்ஜித் அந்த கொலை பண்ணவன அப்படி நான் சொல்லல. ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கொலை நடந்துட்டு இருக்கும்போது போய் பிடிக்கணும். இவங்க என்னைக்குமே பிடிச்சது கிடையாது. போலீஸ் எந்த கொலை நடக்கும்போதும் பிடிக்க மாட்டாங்க, முடிஞ்ச பிறகுதான் போய் இவங்க வேலையை காமிப்பாங்க. அப்ப இவங்க மேல இவங்களை வந்து அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டு வண்டியிலே அடிச்சுட்டு போயிருக்காங்க. வண்டியிலே வச்சு அடிச்சு குத்தி கையிலலாம் அவங்க நிலவுமொழி செந்தாமரைக்கு வந்து அவங்களுக்கு அந்த கை உடஞ்சிருச்சான்னு ஒரு சந்தேகம் கூட இருக்காது. வச்சு அமுக்கி மிதிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் அடிச்சது போக நேராக கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அந்த பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் எவ்வளோ தூரம் திட்டினாங்கன்னு தெரியல, ரொம்ப கேவலமா, அதாவது பச்சையா திட்டிருக்காங்க. 2 பேரும் வழக்குரைஞர் இவங்க. அவங்க இன்னும் பதிவு ஆயிடுச்சுன்னா அவங்க வழக்கு, இவங்க வந்து ஹைகோர்ட்ல பிராக்டிசிங் லாயர் இவங்க. அப்போ அவங்கள வந்து போட்டு 2 பேரையும் அடின்னு அடிச்சு, காலையில் அங்கே ஒரு தோழர் சொல்றாரு, இவங்க காலையிலேருந்து யாரையும் பார்க்க விடல. 4 மணி 2:30 மணிலேருந்து அங்கே நிற்கிறாங்க. 4 மணிலேருந்து லாயர்ஸ் போயிட்டாங்க. நாங்கள் பார்க்க மேல் அதிகாரிகள் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சைடில் ஒருத்தர் போகும்போது மேலேருந்து ஜன்னலை திறந்து அவங்க கதறாங்க, தோழர் இங்கே பாருங்க எங்களை இப்படிலாம் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு வந்து அவர் அழுதுட்டார். அவர் என்னங்க இவ்வளோ அடி, முகமெல்லாம் வீங்கி இருக்கு, குரல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அப்போ ஒரு 2 பெண்களை, அதுவும் படித்த பெண்களை, சமூக செயல்பாட்டுக்கு வரக்கூடிய பெண்களை இந்த காவல்துறை வந்து எப்படி நடத்துதுன்றதை நம்ம பார்க்கும்போது, சாதாரண பெண்களெல்லாம் இவனுக்கு எப்படி நடத்துவாங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப, அப்போ இந்த இவங்களை மொத்த விஷயமே வந்து திட்டமிட்ட வகையில் இவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இவங்கள மாதிரி இருக்க எல்லா சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தணுன்ற வகையில் இவங்களை வந்து மிகவும் துன்புறுத்தி, உடல் ரீதியாக துன்புறுத்தி, மன ரீதியாக வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தி, ரொம்ப இழிவுபடுத்தி வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யார் வீட்டுக்கு தகவல் சொல்லலை. 2வது, இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் நடந்த இன்னும் பெரிய கொடுமை. அதாவது அவர் செல்வான்னு சொல்லி சிபிஎம்மோட அந்த பகுதி செயலாளர் அவர் கேட்குறாரு, ஏன் காவல்துறை வந்து நேம் போர்டே இல்லாத ஒரு காரை எடுத்து ஓட்டிட்டு போகிறாங்க. 2 பக்கம் நேம் போர்டு கிடையாது. இந்த காரில் அவங்கள ஏற்றிக்கிட்டு அவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை வந்து முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, உடம்பு வந்து நீங்கள் அடிச்சதில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மாவே ரவுண்ட் அடிச்சு கடைசியில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க. ஆனா அவர் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு, அவருக்கே இந்த நிலைமையா? இல்ல, அவரே வருத்தப்பட்டு சொல்றாரு, ஏன் அப்படி பண்றீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான வேலை, போலீஸ் வந்து நீங்க சட்டப்படி நீங்க மூலம் நடங்கன்னு சொல்லி அவர் பேச அந்த வீடியோல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். அப்ப அந்த அளவுக்கு வந்து, அப்ப பெண்கள், என்னோட கேள்வி என்னன்னா, நீ பெண்களை பாதுகாக்கிற அரசு, பெண்களுக்கு நலம் செய்கிற அரசுன்னா நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவங்க என்ன வந்து பெருசா குற்றம் பண்ணிட்டாங்க? சட்டத்தை மீறி எதுவுமே பண்ணல. அவங்க அந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து போக மாட்டேன்னு சொன்னது ஒண்ணுதான் அதிகபட்ச குற்றம். இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததான் குற்றம். இதற்காக வந்து எதுக்காகவே அப்படி பண்ணக்கூடாது. இவன் ஒரு கொலை குற்றவாளியா இருந்தா கூட அவங்களை அடிக்கக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க மக்களை ஆதரிச்சாங்கன்றதுக்காக இந்த அளவு ஒரு ரவுடிகள் மாதிரி வந்து அவங்களை இழிவுபடுத்தி, அடிச்சு, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்துறது அப்படின்ற விஷயம் வந்து, இது வந்து கட்டாயமா திமுக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இவங்க இதுக்கான பலனை கட்டாயமா அனுபவிப்பாங்க. இந்த போராட்டம் மொத்தத்தை பத்தியுமே நான் சொல்றதுக்கு என்னன்னா, திமுக நிச்சயமா, ஏன்னா ஏழைகளோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க, ஏழைகளோட கௌரவத்தோட விளையாடுறீங்க.
ஏழைகளோட உரிமையோட விளையாடுறீங்க. இல்ல, இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, அங்க போராடிய மக்கள்ல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அருந்ததி ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த தலித் மக்கள். அவங்களுக்கே அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு போக்குல தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே சார். உண்மையா இவங்க அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுக்கணும்னு கொண்டு வரலங்க. ஒவ்வொரு நகரத்துலையும் அந்த நகரம் பெருகும் போது அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஆளுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ ரொம்ப கொடூரமாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க சங்கம் கட்டி போராடி பல்வேறு தரப்பை போல அவங்களும் எங்களுக்கு அது நிரந்தர பணி அரசு பணி ஆகணும்னு ஆனது தான். அது ஏதோ இவங்கெல்லாம் பாவப்பட்டுலாம் கொடுக்கல இவனுங்க. அப்போ அன்னைக்கு இவங்களுக்கு ஒன்றும் அதில் பெரிய விருப்பம் கிடையாது. இன்றைக்கும் கூட நான் சொல்கிறதுனா சாதி ரீதியாகவும் இருக்குது, இன்னொன்று வர்க்க ரீதியாகவும் இருக்குது இல்லைங்களா. இவங்களாம் யார் அந்த இதில் இருக்கிறவன் ஸ்லம்மில் இருக்கிறவன் எவனும் ஒன்றும் பெரிய வசதி கிடையாது. நீ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதை ஒரு அரசியல்வாதியோட வீட்டு பொண்ணுகிட்ட இப்படிலாம் செஞ்சிட முடியுமா நீங்க? ஒரு முதலாளியோட ஒரு மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள் வீதியில இறங்கி போராடும் பொழுது இந்த அளவுக்கு செய்ய முடியாது இல்லைங்களா. அப்ப அதுதான் விஷயம். அப்ப அந்த அடிப்படையில இருந்து தான் இது நடந்திருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா, மொத்தமாவே அந்த பெண்களை நடத்திய விதமா இருக்கட்டும், அடுத்து இப்ப இந்த 2 சமூக செயற்பாட்டாளர்கள் வழக்குரைஞர்கள் நடத்தின விதமா இருக்கட்டும், இது ரொம்ப கொடூரமானது. இதை ஒரு நாகரீக சமுதாயம், ஒரு ஜனநாயக சமுதாயம் ஏத்துக்கவே முடியாத விஷயம். இதை அவங்க என்ன வேணா அதுக்கு கதை கட்டுவாங்க, ஆனா அதுதான் உண்மை. இது நிச்சயமா அது மக்கள் மத்தியில் நிச்சயமா பிரதிபலிக்கும். நான் எலெக்ஷனை வச்சு சொல்ல பொதுவாகவே, ஆனா இது மக்களுக்கு நல்லா காமிச்சிருச்சு. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இந்த ஓட்டுக்கட்சி அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்றத இந்த போராட்டம் இன்னைக்கு ஏன்னா எடப்பாடி எட்டி கூட பார்க்கல. பெரிய கொடுமை. 10 வார்டுகளை விட்டுருக்காரு. அண்ணாமலை அங்க எங்கெல்லாம் ஆகாய பெல்ட் அடிப்பாரு, அவர் நிக்கல. ஈவன் சீமான் போன்ற ஆட்கள் கூட போராட்ட களத்துக்கு வந்தாரே இல்ல. நான் சொல்ல வர்றது ஒரு வலுவான போராட்டம் எடுக்கல. அவர் அவர் வீட்டை விட்டே வரல. நம்ம ஒரு விஜய் இருக்கார் இல்லைங்களா, தாவேக்கா. அப்போ மொத்தத்துல இங்க இருக்க அரசியல்வாதிகள், இங்க இருக்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்றத மக்களுக்கு மிக தெளிவா காமிச்சிருக்கு. இல்ல, இதற்கெல்லாம் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகளோ தமிழகத்தின் மாநில கட்சி மட்டும் தான் காரணம் சொல்ல முடியாது இல்ல சார். ஏன்னா இந்த பணியாளர்கள் எல்லாருமே மத்திய அரசின் NULM திட்டத்தின் கீழே வராங்க. அப்ப மத்திய அரசுக்கும் இதுல பங்கு இருக்கும் இல்ல? மத்திய அரசு தாங்க இதை கொண்டு வந்தது. ஆக்சுவலா என்னன்னா, இந்தியால இன்னைக்கு புதிய பொருளாதார கொள்கை அல்லது தாராளமயமாதல் தனியார் மயமாதல் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்ததே மத்திய அரசு மூலமா தான். நரசிம்மராவ் காலத்துல தான் அது தீவிரமா நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து மன்மோகன் சிங் காலத்துல அது மிக தீவிரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதோட உச்சமா மக்களோட உயிரை பறித்தாவது அந்நிய முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் அள்ளி கொடுக்கணுன்றதுக்காக தான் மோடி ஆட்சி கொண்டு வந்தாங்க. அவர் அதை தெளிவா செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளவு பேரை வேணா கொல்லு, என்ன வேணா செய், உனக்கு வேண்டியதை எடுத்துக்க. இதுதான் மோடியோட பாலிசி. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் அப்படின்றதான் மோடியோட கொள்கையா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இது மைய அரசு இதுல கட்டாயமா பொறுப்பு இருக்கு கொள்கை ரீதியா. நான் சொல்றது, நீ அதை மீறு. நான் சமூக நீதினு சொல்றல, நீ சமூக நீதினு சொல்லும் போது நீ மைய அரசு மும்மொழி கொள்கை சொன்னா நான் 2 மொழின்றல மாறுறல. அப்ப நான் தனியார் மயமாக்கத்தை ஏத்துக்க முடியாது, நான் அரசு ஊழியரை அவங்கள வச்சுப்பேன்னு சொல்றல. உனக்கு என்ன பிரச்சனை? பழைய பென்ஷன் தரேன்னு சொன்னேன், இன்னைக்கு பழைய பென்ஷன் நான் மட்டும் இப்படி தர முடியும்னு சொல்ற. எந்த கோரிக்கையை நீ சொன்ன தேர்தல் கோரிக்கையில மக்களுக்கான எந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றின? 99% கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பண்றாங்க. அது கரெக்ட். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி சில கோரிக்கைகள் மட்டும்தான். அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல கட் பண்ணிடுவாங்க ஆளுங்களா, அல்லது அதை கம்ப்ளீட்டா விட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடிப்படையா மக்களுக்கு ஒரு நல்ல வேலை, குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்றதுக்கு ஒரு கௌரவமான வருமானம், இதை தரக்கூடிய விஷயங்கள், கல்வி இதை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதை எதுவும் பெருசா செய்யல. ஆக்சுவலா அரசு பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கு, அரசு கல்லூரிகள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே தனியார் கையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60% மேலே ப்ரைவேட் தான். கல்லூரிகளும் இன்னைக்கு அந்த நிலைமையாச்சு. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் 90% ப்ரைவேட் தான். இப்போ மெடிக்கல் காலேஜ்லேயும் ப்ரைவேட் வந்துருச்சு, லா காலேஜ்லேயும் ப்ரைவேட் வந்துருச்சு. அப்போ மொத்தமே இன்னைக்கு தனியார் மயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கு வேறுபாடெல்லாம் இல்லை. சும்மா 1-2 நாங்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் திராவிடம் பேசுகிறோம், பெரியார் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோன்றத, பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறவங்க தான் சாதி ஆணவ படுகொலைக்கு கண்டுக்காம உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு சட்டம் கொண்டு வான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனால் நீ அதை செய்ய தயாராக இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு இவங்க கேட்கக்கூடிய ஒரு நிரந்தரமாக்கணுன்ற ஒரு கோரிக்கை. ஏன்னா என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஒப்பந்த டாக்டர், ஒப்பந்த செவிலியர், ஒப்பந்த பேராசிரியர், ஒப்பந்த எல்லாமே ஒப்பந்தம் தான் அரசு வேலைகள்ல. அப்போ இதை செய்தால் இது எல்லாமே கேள்விக்குள்ள. அது உண்மைதான்.
அப்போ நீங்கள் உண்மையிலே நேர்மையானவங்களா இருந்தால், நீங்கள் சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தால், நீங்கள் வந்து மோடியுடைய பாசத்தை எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தால், நீங்கள் கார்ப்பரேட் மயத்தை எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தால் நீ அதை செய்யணும். தமிழ்நாடு வளர்ச்சி அடையுது, நீங்கள் இப்போ அவ்வளோ வளர்ச்சி அடையும் போது இந்த மக்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்? எதுக்கு ராம்கிக்கு தூக்கி கொடுக்குற? நான் கேட்குறது என்னன்னா, அவனுக்கு கொடுக்குற காசை கொடுத்தாலே போதும்ல. கான்ட்ராக்ட் உண்மையில கொடுமைங்க. அவன் அதை விட அதிக காசு வாங்கிட்டு கொஞ்சம் இவங்களுக்கு கொடுப்பான். அது இவங்களுக்கு டீலிங்கில் வந்து சரி பண்ணிக்குவாங்க. அப்போ அதை விட நீ மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ல. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.